ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து 3 இயர் எல்எல்பிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கரெக்ஷன் விண்டோ வந்து இன்றைக்கி எனபிள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களை அறியாமல் ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த மிஸ்டேக் எப்படி வந்து நம்ம எடிட் பண்ணுறது. மேபி நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணியிருக்கலாம், அங்கே வந்து தெரியாமல் வந்து மாற்றி போட்டாங்க, தப்பாக வந்து அப்ளை பண்ணிட்டாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, எப்படி வந்து இந்த கரெக்ஷன் விண்டோ மெத்தட் மூலியமாக எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனுமே எங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கான டேரெக்ட் லாகின் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் பண்ணுற பேஜ்க்குள்ள போவீங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. அதாவது டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த இடத்துல வந்து பாருங்கள், உங்கள் ஃபோட்டோ இருக்கும், உங்களுடைய நேமு, நீங்கள் எந்த கம்யூனிட்டி, உங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற க்ரீன் கலர் டேப் இருக்கும். இந்த டேப்பை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்கள் அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணிக்கலாம். என்னென்ன விஷயத்தெல்லாம் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது உங்கள் நேம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம், உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து மாற்றிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இமெயில் ஐடி வந்து தப்பாக என்ட்ரி பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இமெயில் ஐடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய இமெயிலுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவுன்சிலிங்கான அந்த கால் லெட்டர், முக்கியமான அப்டேட்ஸு இதெல்லாமே வந்து இமெயிலுக்கு தான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இமெயில் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் மிஸ் மேட்சாக ஒரு லெட்டர் வந்து மாற்றி போட்டிருந்தீங்கனாலும் உங்களுக்கு மெயில் வராது. ஸோ அந்த மெயிலை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம், மொபைல் நம்பர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுடைய ஜெண்டர், ஃபாதர் நேம், உங்களுடைய கம்யூனிட்டி வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கரெக்ஷன், அதாவது மதத்தை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், பட் கம்யூனிட்டி வந்து எடிட் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இயர்ஸ் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, இந்த டேட்லாம் சில பேர் வந்து மிஸ் மேட்சாக பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மார்க்கை வந்து கரெக்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை வந்து நீங்கள் எடிட்டோ கரெக்ஷனோ பண்ண முடியாது. அந்த ஆப்ஷனே அவங்க வந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் இருந்தால் தான் நீங்கள் எடிட் பண்ண முடியுங்கிறனால அந்த ஆப்ஷனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் உங்கள் மார்க் வந்து சேஃபாக செக்யூராக வந்து அவங்க சர்வரில் வந்து இருக்கும். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். நீங்கள் இது எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணலை, நான் வந்து கரெக்டாக தான் சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு ஒன்ஸ் வந்து கரெக்டாக தான் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஒன்று கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து எடிட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். சில பேர் வந்து ப்ரோ என்னுடைய மார்க் வந்து கம்மியாக தான் இருக்குது, நான் வந்து ப்ரைவேட் காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணலை, கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன், நான் இந்த இடத்துல வந்து எஸ் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ப்ரைவேட் காலேஜுக்கு கூட இப்போ காலேஜ் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ண வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இப்போ தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் நீங்கள் மாற்றி கூட செலக்ட் பண்ணுறா இருந்தாலும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், ப்ரைவேட்டுக்கும் நான் வந்து ஆட் பண்ணணும்னு விருப்பப்படுறேன், இப்போ பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த கரெக்ஷன் விண்டோ மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ரைவேட் காலேஜுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அப்டேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. உங்கள் அப்ளிகேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அப்டேட் ஆயிரும். இது எல்லாமே ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெண்டாவது டேப்பில் வந்து எடிட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணியிருக்க மாட்டீங்கன்னா, உங்களுடைய ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்டு உங்கள் கையில் இருந்திருக்காது, உங்கள்கிட்ட டிசி இருந்திருக்காது, உங்கள்கிட்ட வந்து ப்ரொவிஷனல் அந்த கார்டு இருந்திருக்காது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரிக்வெஸ்ட் லெட்டர் வச்சு சப்மிட் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் ரிக்வெஸ்ட் லெட்டர் வச்சு சப்மிட் பண்ணிங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து டாக்குமெண்ட் வந்து மறுபடியும் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். இது வந்து ஒரு சந்தோஷமான அப்டேட் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் இந்த ஒரு அப்டேட் வந்து யூனிவர்சிட்டி நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த வருஷத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரெக்ஷன் விண்டோ ஆப்ஷன் வந்து கரெக்ஷன் விண்டோ வந்து எனபிள் பண்ணியிருந்தாங்க. பட் 3 இயர் எல்எல்பி 5 இயர் பிஏ எல்எல்பிக்காக இருக்கட்டும், எல்எல்எம் ப்ரோக்ராமுக்கு வந்து இந்த கரெக்ஷன் விண்டோ மட்டும், அப்ளிகேஷன் விண்டோ மட்டும் தான் எனபிள் பண்ணியிருந்தாங்களே தவிர இந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து மறுபடியும் அவங்க கொடுக்கல. பட் இந்த 3 இயர் எல்எல்பிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு, யூஸ் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கலாம், 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கலாம், உங்களுடைய யூஜி மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்லாம் ரிக்வெஸ்ட் லெட்டர் வச்சு சப்மிட் பண்ணியிருப்பீங்க. எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் ரிக்வெஸ்ட் லெட்டர் வச்சு சப்மிட் பண்ணீங்களோ அந்த இடத்துல போயிட்டு இப்போ உங்ககிட்ட கண்டிப்பாக யூஜி படித்த காலேஜில் கேட்டு வாங்கி வச்சுருப்பீங்க. அதை ஃபோட்டோ பிடிச்சி அவங்க கேட்கக்கூடிய எம்பிக்குள்ளே கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிடுங்க. இதெல்லாமே ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. உங்கள் அப்ளிகேஷன் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சப்மிட் ஆயிரும்.
இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். இதெல்லாமே ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் டேஷ்போர்டில் போய்ட்டு உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. உங்கள் அப்ளிகேஷன் என்னாகும் அப்படின்னா ஆன்லைனில் வந்து சப்மிட் ஆயிரும். சரிங்களா? சப்மிட் ஆகி நீங்கள் வந்து இந்த காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய ஃபைனல் காப்பி. இந்த காப்பிக்கு அப்புறம் உங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து உங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்காது. பட் இந்த ஃபைனலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா, இந்த ஆப்ஷனில் உங்களுடைய மார்க் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்கள் கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. இதை நீங்கள் ஒன்ஸ் வந்து கரெக்டாக மை அப்ளிகேஷன் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் தான் இதை நீங்கள் கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணிவிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணிங்க பார்த்தீங்களா, அப்போது அட்மிஷனுக்காக இந்த மை அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மை அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன்லையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிரிண்ட் அவுட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இப்போ கரெக்ஷன் விண்டோ எனபிள் பண்ணியிருக்கிறதுக்கு உண்டான அப்டேட்ஸ். இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது இன்னும் கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் வீக்கில் எப்படியும் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆன அன்றைக்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே ஒன் பை ஒன்னாக அந்த அடுத்தடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் யூனிவர்சிட்டிலேருந்து எப்போலாம் அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஈஸியாக உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த எஜுகேஷன் கஃபேங்கிற டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் டீப்பாகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அட்மிஷன் ரிலேட்டடாக என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். மார்க் வந்து ரொம்ப கட் ஆஃப் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, எனக்கு ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ரொம்ப கம்மியான ஃபீஸ் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து இருந்தால் சொல்லுங்கள் அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காகவே தனியாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டீம் இதுக்காக அமைச்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நல்ல ஒரு பெஸ்ட்டான காலேஜிலே உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சீட் வாங்கி கொடுக்குறதுக்கு உண்டான வேலைகளும் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜில் தேவைப்படுது அப்படின்னா கேளுங்க, நம்ம சைடில் வந்து பண்ணி கொடுப்போம். அட்மிஷன் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். யாரெல்லாம் 3 இயர் LLBக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அனதர் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.